ஓம் சாந்தி. 27/5/2024. இனிமையான குழந்தைகளே, நினைவிலிருந்து உணவு சமைக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடியவர்களின் இருதயம் சுத்தமாகிவிடும். பிராமணர்களாகிய உங்களது உணவு மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். கேள்வி: சத்தியுகத்தில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பொழுதும் காலன் வருவது இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் சங்கமத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலமாக உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்றுக்கொண்டீர்கள். யார் இப்பொழுது உயிருடன் இருந்து இறக்கின்றார்களோ அவர்களது வாசலில் ஒரு பொழுதும் காலன் வர முடியாது. இறக்க கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். சத்யுகம் அமர உலகமாகும். அங்கு காலன் யாரையும் சாப்பிடுவது கிடையாது. ராவண ராஜ்யம் மரண உலகமாக இருக்கின்றது. ஆகையால் இங்கு அனைவருக்கும் அகால மரணம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், கண்காட்சியை பார்த்துவிட்டு வருகின்றீர்கள் என்றால் புத்தியில் அதுவே நினைவில் இருக்க வேண்டும். நாம் எப்படி சூத்திரர்களாக இருந்தோம், இப்பொழுது பிராமணர்களாக இருக்கின்றோம். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் தேவதைகளாக ஆவோம். இந்த சங்கம யுகத்தின் மாடல் கண்காட்சியில் வைக்க வேண்டும். கலியுகம் மற்றும் சத்தியுகத்தின் நடுவில் இருப்பது இந்த சங்கம யுகமாகும். ஆக சங்கம யுகத்தின் மாடல் இடையில் இருக்க வேண்டும். அதில் 15, 20 வெள்ளை உடை அணிந்தவர்களை தபஸ்யா செய்வதாக அமர்த்திவிட வேண்டும். சூரிய வம்சத்தை காண்பிப்பது போல சந்திர வம்சத்தையும் காண்பிக்க வேண்டும். இவர்கள் தவம் செய்து இவ்வாறு ஆகின்றார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உருவாக்க வேண்டும். உங்களது ஆரம்பகால சித்திரம் இருப்பதை போல சாதாரண ரூபத்தில் தபஸ்யா மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி போன்று இதையும் உருவாக்க வேண்டும். ஆக இவர்கள் அவ்வாறு ஆகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். மிகச் சரியாக காண்பிக்க வேண்டும். நாம் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இவ்வாறு ஆகிறோம். ஆக சங்கம யுகத்தையும் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்துவிட்டு வருகின்றீர்கள் என்றால் முழு நாளிலும் இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானக்கடலின் குழந்தைகள் உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடல் என்று கூற முடியும். ஞானம் புத்தியில் இல்லை என்றால் ஞானக்கடல் என்று கூற முடியாது. முழு நாளும் புத்தி இதிலேயே ஈடுபட்டு இருக்கும் பொழுதுதான் பந்தனம் நீங்கிக் கொண்டே செல்லும். நாம் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கின்றோம், பிறகு தேவதைகளாக ஆகின்றோம். ஒருவேளை நல்ல முறையில் முயற்சி செய்யவில்லை என்றால் சத்திரிய குலத்திற்கு சென்று விடுவீர்கள். வைகுண்டத்தை பார்க்கவும் முடியாது. முக்கியமானது வைகுண்டமாகும். அதிசய உலகம் என்று சத்தியுகத்தை கூறப்படுகிறது. ஆகையால் முயற்சி செய்ய வேண்டும். உங்களது 2 சித்திரங்களும் இருக்க வேண்டும். அவர்கள் ஜொலிக்கின்ற ஆடை அல்லது ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் மற்றும் இவர்கள் தபஸ்யா செய்யக்கூடியவர்கள். இவர்களே சூட்சும உலகத்தில் அமர்ந்து இருப்பதாக அவர்கள் நினைப்பர். ஆடை மாறலாம், தோற்றத்தை மாற்ற முடியாது. அவர்கள் தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இதன் மூலம் இது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இவர்களே பிறகு அவர்களாக ஆகின்றனர். யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களை அடைவார்கள். பிராமணர்களாக பலர் ஆகின்றனர் அல்லவா? இந்த
நேரத்தில் நீங்கள் சிலர் மட்டுமே இருக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது? நாம் தபஸ்யா செய்து கொண்டு இருக்கிறோம். பிறகு இவ்வாறு ஆவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இதனையே சுய தரிசன சக்கரதாரியாக ஆகி அமர்வது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது மீண்டும் என்ன ஆகிக் கொண்டு இருக்கிறேன். மாணவர்கள் கண்டிப்பாக ஆசிரியரை நினைப்பார்கள். நீங்களும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் பாவங்கள் அழியும். ஆத்மா தூய்மையானதாக ஆகிவிடுகிறது. பிறகு ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கின்றது. யார் சூத்ரனிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றார்களோ அவர்களே பிறகு தேவதைகளாக ஆகின்றனர். இதற்கான மாடல் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நல்லது. ஏனென்றால் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய பிராமணர்கள் என்று எழுத வேண்டி இருக்கிறது. இப்பொழுது தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். மேலே சிவபாபாவின் சித்திரம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். இந்த பிரம்மாவும் உங்கள் கூடவே இருக்கிறார். அவரும் வெள்ளை ஆடை அணிந்த மாணவனாக உள்ளார். மனிதர்கள் ராமராஜ்யத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்றும் பாடப்பட்டு இருக்கிறது. சத்தியுகத்தில் தர்ம ராஜ்யம் இருக்கும். மற்றபடி திரேதா யுகத்தில் சத்திரியர்களை நிந்தனை செய்துவிட்டனர். சூரிய வம்சத்தினரை நிந்திக்கவில்லை. ஆக இவைகளையும் எழுத வேண்டும். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் தர்மத்தின் முன்னேற்றம் ஆகும். அதுவும் பாதி சொர்க்கமாகும். ஏனென்றால் 14 கலைகள் இருக்கிறது அல்லவா? அங்கு இப்படிப்பட்ட நிந்தனைக்கான விஷயங்கள் ஏற்படாது. நாம் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள். நாமே நமக்காக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். உலகில் எந்த அமைதி என்ற சுயராஜ்யத்தை அனைவரும் கேட்கின்றனரோ அதனை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாபா கண்காட்சி போன்றவற்றை பார்க்கின்ற பொழுது சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு சென்ற பின்பு இவை அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். ஆனால் இவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்காட்சியை விட்டு வெளியில் சென்றதும் முடிந்து விட்டது என்று இருந்து விடக்கூடாது. முயற்சி செய்யக்கூடிய நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபாவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? புத்தியில் முழு ஞானம் இருக்கும் பொழுது பாபாவின் நினைவும் இருக்கும். முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சதோ பிரதானமாக ஆகவில்லை என்றால் பிறகு சத்தியுகத்திற்கு செல்ல மாட்டீர்கள். ஆகையால் தன்னை நினைவு யாத்திரையில் உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ராஜயோகிகளாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மிக பெரிய சடை இருக்கிறது. மகிமைகள் அனைத்தும் தாய்மார்களாகிய உங்களுக்குதான். சடைகளும் இயற்கையாக இருக்கிறது. ராஜயோகி மற்றும் யோகினி இவர்களின் உண்மையிலும் உண்மையான தபஸ்யாவின் ரூபத்தை காண்பிக்கின்றனர். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மற்ற அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். ஒரு தந்தையை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை மிக பெரிய செல்வந்தனாக ஆக்குகிறார். உயிருடன் இருந்து இறந்து விடுங்கள். தந்தை வந்து உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். உங்களது வாசற்படியில் காலன் வர முடியாதபடி நான் உங்களுக்கு இறப்பதற்கு
கற்றுக் கொடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். அங்கு ராவண ராஜ்யமே கிடையாது. சத்தியுகத்தில் காலன் ஒரு பொழுதும் வருவது கிடையாது. அதனை அமரபுரி என்று கூறப்படுகிறது. பாபா உங்களை அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். இது மரண உலகம், அது அமரபுரி ஆகும். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மீண்டும் கற்பிக்கப்படுகிறது என்று நீங்கள் எழுதுங்கள். கண்காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் இதில் வேறு என்ன இருக்கிறது என்று சிந்தித்து மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நடைமுறையில் மிக நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகள் என்பது இதில் வந்து விடுகின்றது. தந்தை எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில்தான் முக்கியமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். உலகில் தூய்மை, சுகம், அமைதி எவ்வாறு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தங்களுக்காகவே செய்கிறீர்கள். எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பதவி கிடைக்கின்றது. அதுவும் வரிசை கிரமமாக. வரிசை கிரமம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதையும் காண்பியுங்கள். பிரஜைகளையும் காண்பியுங்கள். செல்வந்த பிரஜைகளையும், 2ஆம் நிலை 3ஆம் நிலை பிரஜைகளையும் காண்பியுங்கள். மிக நல்ல முறையில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிக சரியானதாக உருவாக்குங்கள். முயற்சி என்பது செய்தே ஆக வேண்டும். குறைந்த நேரம்தான் இருக்கிறது. உங்களுக்காகவே ஞானம் இருக்கின்றது. நாம் ஒரு தந்தையை நினைவு செய்தால்தான் இவ்வாறு ஆக முடியும் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் கண்காட்சிகளில் புரிய வையுங்கள். நீங்கள் மகாரதி குழந்தைகள் என்றால் உங்களது புத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நல்ல நல்ல சகோதரர்களும் உள்ளனர். முதலாவதாக ஜெகதீஷ் இருக்கிறார். அவர் பத்திரிகை வெளியிடுகிறார். பிரிட்ஜ் மோகனுக்கும் எழுதுவதில் நல்ல ஆர்வம் இருக்கிறது. 3ஆவதாகவும் யாராவது வெளிப்பட்டு வரலாம். நாளுக்கு நாள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டே செல்வீர்கள். தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். அந்த பரமாத்மாவிடத்தில் ஞானம் நிறைந்து இருக்கிறது அல்லவா? பாட்டு கேட்கின்றீர்கள், அதில் முழு ரெக்கார்டும் நிறைந்து இருக்கிறது. இதுவும் அவ்வாறே. தந்தையிடத்தில் என்ன செல்வம் இருக்கிறதோ அது நாடகப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். குழந்தைகளின் புத்தியில் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். எந்த காரியங்களை வேண்டும் என்றாலும் செய்யுங்கள். கைகளினால் உணவு தயாரித்தாலும் புத்தி சிவபாபாவிடம் இருக்க வேண்டும். பிரம்மா போஜனமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் என்பது பிராமணர்களின் போஜனம் ஆகும். பிராமணர்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருந்து உருவாக்குகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த உணவில் சக்தி வந்து விடுகிறது. தேவதைகளும் பிரம்மா போஜனத்திற்கு மகிமை செய்வதாக பாடப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஹிருதயம் தூய்மையாகின்றது எனும் பொழுது பிராமணர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும். இப்பொழுது கிடையாது. ஒருவேளை இப்பொழுது அவ்வாறு ஆகிவிட்டால் விருத்தி மிக நன்றாக ஏற்பட்டுவிடும். ஆனால் நாடகப்படி சிறிது சிறிதாக விருத்தி ஏற்பட வேண்டும். நாம் பாபாவின் நினைவிலிருந்து உணவு தயாரிப்போம் என்று கூறும் பிராமணர்களும் வெளிப்படுவார்கள். பாபா சவால் விடுகிறார் அல்லவா? நினைவில் இருந்து உணவு சமைக்கும் பிராமணர்களாக இருக்க வேண்டும். உணவு தூய்மையானதாக இருக்க வேண்டும். உணவுதான் அனைத்திற்கும் ஆதாரமாகும். வெளியில் குழந்தைகளுக்கு கிடைக்காததால் இங்கு வருகின்றனர். குழந்தைகள் உணவின் மூலமாக புத்துணர்வை அடைகின்றனர். யோகியாக உள்ளவர்கள் ஞானியாகவும் இருப்பார்கள். ஆகையால் அவர்களை சேவைக்கும் அனுப்பிவிடுகின்றனர். அதிகமானவர்கள் ஆகிவிட்டால் பிறகு இங்கும் அப்படிப்பட்ட பிராமணர்களை வைத்து விடுவார். இல்லை என்றால் யோக யுக்தாக சமைப்பதற்கு மகாரதிகளும் சமையல் அறையில் தேவை. நாமும் பிரம்மா போஜனத்தை சாப்பிட்டதால் தான் தேவதைகளாக ஆகியிருக்கிறோம் என்று தேவதை
தேவதைகளும் நினைக்கின்றனர். ஆக மிகவும் ஆர்வத்துடன் உங்களை சந்திப்பதற்காக உங்களிடத்தில் வருகின்றார்கள். உங்களை எவ்வாறு சந்திக்கின்றனர் என்பதும் நாடகத்தில் யுக்தி இருக்கிறது. சூக்ஷ்ம வதனத்தில் அது இது என்று கிடைக்கின்றது. இதுவும் அதிசயமான காட்சி ஆகும். அதிசயமான ஞானம் அல்லவா? ஆக அர்த்தமுள்ள காட்சியும் அதிசயமானதாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அதிகமான உழைப்பிற்கு பின்தான் காட்சி கிடைக்கிறது. காட்சி பார்ப்பதற்காக தீவிரமாக பக்தி செய்கின்றனர். காட்சி கண்டுவிட்டால் நமக்கு முக்தி கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் இந்த படிப்பின் மூலம்தான் இவ்வாறு ஆகியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர் இந்த படிப்பின் மூலம்தான் ஆகின்றனர். மற்றபடி இவ்வளவு சித்திரங்களை உருவாக்கி வைத்திருப்பது போன்று எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரமாகும், மிக பெரிய காரியமாகும். இப்பொழுது ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதனை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார். அவரும் ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். கல்ப கல்பமாக பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குவது, ராஜயோகத்தை கற்பிப்பது தந்தையின் காரியமாகும். ஆனால் கீதையில் பெயரை மாற்றிவிட்டனர். இதுவும் கல்ப கல்பத்திற்கான விளையாட்டு என்று தந்தை புரிய வைக்கிறார். நாம் வீட்டிலிருந்து நடிப்பை நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று மரத்தின் பக்கமும் உங்களது புத்தி சென்றுவிட வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு வரமாட்டோம் என்று எங்களுக்கு கூறுகின்றீர்களா என்ன? உங்களது தர்மத்தை உருவாக்கக்கூடியவர் சொர்க்கத்திற்கு வருவதே கிடையாது என்று கூறுங்கள். அவர் சொர்க்கத்திற்கு வந்தால்தான் நீங்களும் சொர்க்கத்திற்கு வர முடியும். ஒவ்வொரு தர்மத்தினருக்கும் அவர்களது சமயத்திற்கான பாகம் இருக்கிறது. இது பலவிதமான தர்மத்தினருக்கான நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இதில் எதுவும் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கிய தர்மம் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை குழந்தைகள் அறிந்து இருக்கிறீர்கள். இந்த சித்திரம் போன்றவைகளும் ஒன்றும் புதிது கிடையாது. கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறே நடைபெற்று வரும். அநேக விதமான தடைகளும் வருகின்றன. அடி உதைக்கான தடைகளும் வருகிறது அல்லவா? குழந்தைகள் எவ்வளவு யுக்தியாக புரிய வைக்கின்றனர். பகவானின் மகா வாக்கியம், காமம் மிக பெரிய எதிரி. இப்பொழுது இந்த கலியுகம் அழிய வேண்டும். தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள், காமத்தை வெற்றி அடையுங்கள். இதில்தான் சண்டை ஏற்படுகிறது. நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். கவர்னரின் பெயரை கேட்டு அனைவரும் வருகின்றனர். ஆகையால் யுக்தி உருவாக்கப்படுகிறது. அதன் மூலம் யாராவது நல்ல முறையில் புரிந்தும் கொள்ளலாம். பெரியவர்களின் பெயரை கேட்டு பலர் வருவார்கள். பெரியவர்களும் வந்துவிடலாம். ஆனால் மிகவும் கடினமாகும். குழந்தைகளே, யார் மூலமாக நீங்கள் திறப்பு விழா செய்கின்றீர்களோ முதலில் அவருக்கு மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக முடியும், உலகில் அமைதி ஏற்படுத்த முடியும் என்பதை புரிய வையுங்கள். சொர்க்கத்தில்தான் உலகில் அமைதி மற்றும் சுகம் இருந்தது. இவ்வாறெல்லாம் சொற்பொழிவு செய்யுங்கள் மற்றும் செய்தித்தாளில் வெளிவரும் பொழுதுதான் உங்களை தூங்க விடாத அளவிற்கு பலர் வந்து விடுவார்கள். தூக்கத்தை விட வேண்டி இருக்கும். சேவையின் மூலம், யோகாவின் மூலம் பலமும் கிடைக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. வருமானம் செய்பவர்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவி வராது, தூக்கம் வராது. வருமானத்தினால் வயிறு நிறைந்த பிறகு தூக்கம் வராது. இது நிரந்தரமாக ஆகிவிடுகிறது. நீங்களும் மிகப்பெரிய வருமானம் செய்கிறீர்கள். திவாலானவர்கள்தான் கொட்டாவி விடுவார்கள். யார்
நல்ல முறையில் புரிந்திருக்கின்றார்களோ, நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொட்டாவி வராது. ஒருவேளை சொந்த பந்தங்களின் நினைவு வந்துவிட்டால் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். இது அடையாளமாகும். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பொழுதும் கொட்டாவி வரவே வராது. தந்தையின் ஆஸ்தியை அடைந்து விட்டீர்கள் என்றால் அங்கு தூங்குவது, அமருவது, எழுந்திருப்பது நியமப்படி நடைபெறும். ஆத்மா மிகச் சரியான லீவராக ஆகிவிடுகிறது. இப்பொழுது சிலிண்டராக இருக்கிறது, அது லீவராக ஆக வேண்டும். சிலரால் தான் லீவராக ஆக முடிகிறது, சிலரால் ஆக முடிவது இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்கு அல்லது சுய முன்னேற்றம் செய்வதற்காக புத்தியை எப்பொழுதும் ஞானத்தினால் நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாஸ்டர் ஞானக்கடலாகி சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவராக வேண்டும். இரண்டாவது, தூக்கத்தை வென்றவர்களாக ஆகி நினைவு மற்றும் சேவையின் பலத்தை சேமிக்க வேண்டும். வருமானம் செய்வதில் ஒரு பொழுதும் சோம்பல் ஏற்படக்கூடாது, தூங்கி வழியக்கூடாது. வரதானம். உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்பின் விதைகளை விதைக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம். தாங்கள் உலகத்தின் சேவாதாரி குழந்தைகள். உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்பு எனும் விதையை விதைக்கிறீர்கள். நாஸ்திகர்களாக இருப்பினும் ஆஸ்திகர்களாக இருப்பினும் அனைவருக்கும் அலௌகீகமான அல்லது தெய்வீகமான அன்பை, பலனை எதிர்பாராத அன்பாக அனுபவம் செய்ய வைப்பதுதான் விதை விதைப்பதாகும். இந்த விதை தானாகவே சகஜ யோகியாக மாறுவதற்கான மரத்தை உருவாக்குகின்றது மற்றும் சரியான நேரத்திற்கு சகஜமான யோகியாவதற்கான பலனையும் தென்பட வைக்கிறது. சில பழங்கள் மிக விரைவில் சரியான சமயத்தில் பழுக்கும். ஸ்லோகன். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபாவை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது மற்றும் அவரின் நேரடியான குழந்தையாவது இதுதான் மிக பெரிய பாக்கியமாகும். ஓம் சாந்தி.